எங்கே இருக்குது ஜம்பு நாகச்செடி? இந்த கோழிங்க வந்து வேறு எல்லாம் என்னென்ன உடச்சி விட்ருக்குதுங்க. சுற்றி களையெல்லாம் எடுத்து விடணும். இது வந்து காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு நான் உடச்சி விட்டு போயிட்டோம். அப்புறமா தான் துளுத்து வருது. இந்த மரத்துக்கு ஆயுசு அதிகம் அப்படின்னா. சுற்றி இப்படி களையெல்லாம் களை செடியெல்லாம் எடுத்து விட்டால் தான் க்ளீனாக வரும். இளநீ ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா வெயிலுக்கு சூடாக. டைப்பாய்டு காய்ச்சல் நேற்று எனக்கு ரிசல்ட்டு சொன்னாங்கப்பா. இளநீ குடிக்கலாமா வேணாமா? இளநீ இருக்கு. காய்ச்சலுக்கு இளநீ குடித்தா ஹீட்டு குறையும் தான் நினைக்கிறோம். ரெடியூஸ் ஆகும். ஒரு 2 இளநீ போட்டு தள்ளிடலான்னு பார்க்குறோம். என்ன மாடு மூக்கை காட்டு. எங்கள் சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் மூக்கை காட்டலான்னு மூக்கை இல்லை மூத்திர சந்தை எவ்வளோ பெருசுக்குது. இந்த பக்கம் இருக்கிற ஓட்டை அந்த பக்கம் தெரியுது. மூக்கா இல்லை மூத்திர சந்தா சொல்ல. எவ்வளோ பால் கறக்குற? காலையில் எவ்வளோ கறக்குற? மதியம் எவ்வளோக்கு கறக்குற? சாயந்தரம் எவ்வளோ கறக்குற? நைட்டு எவ்வளோ கறக்குற? ஒன்றாதான். எவ்வளோ ஐபார் முக்கியது கண்ணானா? கண்ணான என்ன அவ்வளோ காயம் வந்துருக்குது? எப்படி ஆச்சு காயம்? வேப்ப எண்ணெய் வச்சுட்டா சரியாக போயிடும். இந்த ஈங்கெல்லாம் உட்காந்து கடிக்கும் போல இருக்கு. வேப்ப எண்ணெய் பூசிட்டா சரியாக போயிடும். ஓகே, உங்களுக்கும் உங்கள் வீட்லேயும் மாடுகள் இருந்தால் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா வேப்ப எண்ணெய் வைங்க. அந்த கசப்புக்கு வந்து இந்த பூச்சிங்க உட்காந்து அந்த இடத்துல நோண்டாதுங்க. இப்போ நமக்கே ஒரு புண்ணாயிடுச்சுன்னு வச்சுக்க, அந்த ஈக்கெல்லாம் இப்படி வந்து நோண்டும். அது மாதிரி தான் அதுங்களுக்கு. நம்ம கை காலம் இருக்குது துரத்தி விட்ருவோங்க. இதுங்க என்ன பண்ணும்? என் மாடு அதனால் வேணாம். வேப்ப எண்ணெய் வந்து கசப்பு, அதுக்கு சுத்தமாக வராது. ஆன்டிபயோட்டிக்ஸ், நோய் எதிர்ப்பு அதிகம். இங்கேனா குறுகுன்னு இப்படியே தான் தலையில் வச்சு தான் ஆட்டிட்டு கிடக்கும். வெயில் அடிக்குது. நிழல பிடிச்சி கட்டிடலாமா? கட்டிடுவோமா? ஜில்லுன்னு ஒரு இளநீ ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும். படுங்க. ஏன் எழுந்து வர்றீங்க? அவ்வளோ பயமா? ஏன் கோழி? எல்லாரும் 2 பேர் வச்சுருக்குறாங்கப்பா. அங்கே என்னடான்னா ஒரே ஆள் தான் ஒரு டீமே வச்சுன்னுக்குறான். இவன் இந்த ராஜா அவங்க மேலே கீழே இதெல்லாம் அவங்க ஆளுங்க. அவன் எங்கே போகிறானோ அது பின்னாடி எல்லாம் ஓடுங்க. ஒன் ஆஃப் த லீடர், பெஸ்ட் லீடரா இவங்க வந்து இவங்க 2 பேர். ஒன் ஆஃப் த பெஸ்ட்.